my dear viewers, welcome to Learn with Hema. இன்னைக்கு நம்ம சேனல்ல புதுசா ஒரு போர்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது பேசிக் ஹிந்தி கிராமர். வரப்போற வீடியோஸ் பரிச்சயா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற வகையில பரிச்சயா ஹிந்தி லெசன்ஸை பேஸ் பண்ணி இருக்க போகுது. ஸோ நீங்க எல்லா வீடியோவையும் தவறாம ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க லெசன்ல fill in the blanks, question answers அண்ட் முக்கியமாக டிரான்ஸ்லேஷன் படிக்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி எபிசோட் 1ல் லிங் ஜானோ, அதாவது ஜெண்டர் பற்றி படிக்க போகிறோம். அதுலேயும் மேல் ஜெண்டர் பற்றி படிக்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளார போகலாம். இங்கிலீஷில் ஜெண்டர்னு சொல்லுவோம் அண்ட் தமிழில் பால் வேற்றுமை. அதுக்கு பேர் தான் ஹிந்தியில் லிங் அப்படின்னு சொல்லுவோம். ஜெண்டரில் நமக்கு ஆல்ரெடி தெரியும், we have two genders, மேல் அண்ட் ஃபீமேல் ஜெண்டர். தமிழில் ஆண்பால் பெண்பால் சொல்லுவோம். அதே மாதிரி ஹிந்தியில் 2 ஜெண்டர்ஸ் இருக்குது, புல்லிங் அண்ட் ஸ்திரீலிங். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஹிந்தி மொழியில் லிங் 2 வகைப்படும். மேல் ஜெண்டர் இஸ் known as புல்லிங் அண்ட் ஃபீமேல் ஜெண்டர் இஸ் known as ஸ்திரீலிங். ஓகே, ஸோ புல்லிங்கோட எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. லடுக்கா விச் மீன்ஸ் பாய், ராஜா கிங், பேட்டா சன், கோடா ஹார்ஸ். ஸ்திரீலிங்கோட எக்ஸாம்பிள்ஸ் லடுக்கி, கேர்ள், ராணி, குவீன், பேட்டி, டாட்டர், கோடி, ஃபீமேல் ஹார்ஸ் ஆர் மேர். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் அனிமல்ஸ், விச் மீன்ஸ் தே ஆர் ஆல் லிவிங் திங்ஸ். பட் வாட் அபவுட் நான் லிவிங் திங்ஸ்? இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ நான் லிவிங் திங்ஸ்க்கு ஜெண்டர் கிடையாது. ஆனால் ஹிந்தியில் அதுதான் இருக்கிற சேலஞ்ச். நான் லிவிங் திங்ஸ்க்கும் ஜெண்டர்ஸ் இருக்குது. நான் லிவிங் திங்ஸையும் மேல் ஜெண்டர் ஃபீமேல் ஜெண்டர்னு பிரிக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் மோஸ்ட் ஆஃப் த கிராமர் லெசன்ஸ் இருக்குது. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. மேரா பாயி, என்னுடைய சகோதரன். மேரா தோஸ்த், என்னுடைய நண்பன். அதாவது சகோதரன் நண்பன் ரெண்டுமே மேல் ஜெண்டர் இல்லையா? இப்போ ரெண்டுமே மேல் ஜெண்டர் வரும்போது மேரா வருது. ஆகி மாத்திரால முடியுது. மேரா என்னுடைய. பக்கத்து காலம் பாருங்க. மேரி பெஹன், என்னுடைய சகோதரி. மேரி சஹேலி, என்னுடைய தோழி. அப்போ சகோதரி தோழி வரும்போது ஃபீமேல் ஜெண்டர், அதனால மேரி வருது. ஈக்கி மாத்திரால முடியணும். மேரா மேரி ரெண்டுமே என்னுடையன்ற மீனிங்கில் தான் வரும். ஆனால் பாயி தோஸ்த் ஆண்பால் வரும்போது அங்கே மேரா வரணும். பெஹன் சஹேலி இதெல்லாம் பெண்பால் வரும்போது மேரி வரணும். பட் அடுத்த லைன் பாருங்க. மேரா கித்தாப். இங்கே கித்தாப் பற்றி பேசுகிறாங்க. கித்தாப்னா என்ன? புத்தகம், அதாவது புக்கு. நமக்கு தெரியும் அது. கித்தாப் இஸ் அ நான் லிவிங் திங், அக்ரிணை பொருள். அப்போ கித்தாப் மேல் ஜெண்டரா ஃபீமேல் ஜெண்டரா? கித்தாப் மேல் ஜெண்டராக இருந்தால் மேரா கித்தாப் வரும். ஃபீமேல் ஜெண்டராக இருந்தால் மேரி கித்தாப் வரும். எது கரெக்டு? ராத் ஹோத்தா ஹே, இட் மீன்ஸ் நைட் இஸ் ஃபாலிங், இரவு ஆகிறது. சரி, ராத் மேல் ஜெண்டராக இருந்தால் ஹோத்தா ஹே வரும். ஃபீமேல் ஜெண்டராக இருந்தால் ஹோத்தி ஹே வரும். இரவு இஸ் அ அப்ட்ராக்ட் திங், நான் லிவிங் திங் இல்லையா? இதை எப்படி ஜெண்டர் பிரிக்கிறது? இதுதான் ஹிந்தியில் இருக்கிற சேலஞ்ச். நான் இப்போ சொன்னேன் இல்லையா? ஸோ இங்கே மேரா கித்தாப் வருமா மேரி கித்தாப் வருமா? ராத் ஹோத்தா ஹே வருமா ராத் ஹோத்தி ஹே வருமா? எது கரெக்டு? எப்படி நாம் இதை கரெக்டாக சொல்கிறது? சரி, இப்போ ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு மேரி கித்தாப் இஸ் த ரைட் ஆன்சர். Why Mary Kitab? Because Kitab falls under ஸ்திரீலிங். ஹிந்தியில் எந்த புக்கை பற்றி பேசினாலும் அது ஸ்திரீலிங் தான் வரும்.
கித்தாபு சொன்னாலும் சரி, புஸ்தக் சொன்னாலும் சரி, சம் புக்ஸு நேம் வந்தாலும் லைக் ராமாயணா, மகாபாரதா, பகவத்கீதா, பைபிள், குரான், எந்த புக்கு பற்றி பேசினாலும், நாட் ஓன்லி ஹோலி புக்ஸ், வேறு எந்த புக்கை பற்றி பேசினாலும், காப்பியங்கள் எதை பற்றி பேசினாலும், இட் வில் ஆல் கம் அண்டர் ஸ்திரீலிங். ஓகே, ஸோ மேரி கிதாப் இஸ் த ரைட் ஆன்சர். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. மேரா கர் வருமா, மேரி கர் வருமா? மேரா கர் தான் வரும். ஏன்னா கர் இஸ் அ புல்லிங். கர் மட்டும் இல்லை, மக்கான், அதாவது பில்டிங் இல்லையா? மக்கான் மீன்ஸ், மக்கான் வந்தாலும் மேரா தான் வரும். மேரா கர், மேரா மக்கான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, ராத் ஹோத்தி ஹே இஸ் த ரைட் ஆன்சர். ஏன்னா ராத் ஃபால்ஸ் அண்டர் ஸ்திரீலிங். நாம் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ராத்துனா வந்து ரொம்ப காமாக இருக்கும், சோபராக இருக்கும், எல்லாரும் தூங்குகிற நேரம், ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். அதனால அதை வந்து ஸ்திரீலிங்காக வச்சுருக்குறாங்க. அதனால ராத் ஹோத்தி ஹே இஸ் த ரைட் ஆன்சர். ஈக்கி மாத்திரால முடியுது. இதுவே இதுக்கு ஆப்போசிட் பாருங்க, தின் ஹோத்தா ஹே. அதாவது தின் வந்து புல்லிங் ஆயிடுது. தின் ரொம்ப ஹாட்டாக இருக்கும், பரபரப்பாக இருக்கும், ஒரே இறைச்சலாக இருக்கும். அதனால அது வந்து புல்லிங்காக வச்சுருக்குறாங்க. ஸோ இரவு வந்து ஸ்திரீலிங், பகல் வந்து புல்லிங். ஓகே, ஸோ ராத் ஹோத்தி ஹே, தின் ஹோத்தா ஹே. மேரி கித்தாப், மேரா கர். இந்த கான்செப்ட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹிந்தியில் லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் ரெண்டுத்துக்குமே ஜெண்டர் பிரிச்சிருக்கிறாங்க. அந்த ஜெண்டர் நாம் தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் நமக்கு கிராமர் ஈஸியாக வரும். இதை எப்படி மேம் தெரிஞ்சுக்கிறது, இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு என்னை கேட்டால், அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. நேட்டிவ் ஹிந்தி ஸ்பீக்கர்ஸ் சின்ன வயசுலேருந்து பேசி பேசி அவங்களுக்கு இது ஈஸியாக வந்துடுது. கித்தாபுனா மேரி தான் வரணும், கர்னா மேரா தான் வரணும் அப்படின்னு தெரிஞ்சிருது. பட் நாம் புதுசாக இப்போ ஹிந்தி படிக்கிறதுனால நமக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். பட் நீங்கள் வந்து இதை படிக்க 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 தான் உங்களுக்கு வரும். பட் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தரேன். அந்த டிப்ஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களால் வந்து படிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். நான் பர்டிகுலராக இந்த வீடியோவில் பரிச்சயா புக்கில் வர சில வேர்ட்ஸை மட்டும்தான் இங்கே சொல்லி கொடுக்க போகிறேன். ஏன்னா எல்லாமே சொன்னேன்னா இந்த லெவலில் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த லெவலில் நான் ஒவ்வொரு வீடியோவாக போடும்போது நான் உங்களுக்கு எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா புல்லிங் மட்டும்தான் சொல்லி கொடுக்க போகிறேன். புல்லிங்கில் உங்கள் புக்கில் ஆல்மோஸ்ட் 30 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேர்ட்ஸ் மட்டும்தான் டீச் பண்ண போகிறேன். ஸோ எல்லாமே புல்லிங் தான். யூ ஜஸ்ட் ஹாவ் டு நோ த மீனிங்ஸ். அதுக்காக நான் பக்கத்தில் மீனிங்ஸ் எழுதியிருக்கேன். சரி கவனிங்க. பாயி சகோதரன், பிரதர். பாயி சகோதரன், பிரதர். பிதாஜி தந்தை, ஃபாதர். பிதாஜி தந்தை, ஃபாதர். தோஸ்த் நண்பன், ஃப்ரெண்ட். தோஸ்த் நண்பன், ஃப்ரெண்ட். அத்தியாபக் ஆசிரியர், டீச்சர், அதாவது மேல் டீச்சர். அத்தியாபக் ஆசிரியர், டீச்சர். லடுக்கா சிறுவன், பாய். லடுக்கா சிறுவன், பாய். ஓகே, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 5 வேர்ட்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ் பற்றி வந்திருக்கு. ஹியூமன் பீயிங்ஸில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ். பாயி, பிதாஜி, தோஸ்த், அத்தியாபக், லடுக்கா. இப்போ நெக்ஸ்ட் வரது அனிமல்ஸ். குத்தா நாய், டாக். குத்தா நாய், டாக். घोड़ा குதிரை, ஹார்ஸ். घोड़ा குதிரை, ஹார்ஸ். இந்த 2 வேர்டு தான் புக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் பெரும்பாலான பார்ட்ஸ் உங்களுக்கு மேல் ஜெண்டரில் இருக்கும், சில பார்ட்ஸ் ஃபீமேல் ஜெண்டரில் இருக்கும். மேல் ஜெண்டர் ஃபீமேல் ஜெண்டர் எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுனா வேறு வழியே கிடையாது, நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? மேல் ஜெண்டரில் வர்றது இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஃபீமேல் ஜெண்டர் அடுத்த வீடியோவில். ஷரீர். ஷரீர் மீன்ஸ் உடல், பாடி. ஷரீர் உடல், பாடி. முஹ்
வாய் மவுத். முஹ் வாய் மவுத். கான் காது இயர். கான் காது இயர். I will repeat the words. भाई, पिताजी, दोस्त, अध्यापक, लड़का, कुत्ता, घोड़ा, शरीर, मुंह, कान. हाथ कई hand. हाथ कई hand. पैर काल leg. पैर काल leg. पर next வர words food பத்தி. भात சோறு ரைஸ். भात சோறு ரைஸ். दूध பால் milk. दूध பால் milk. फल பழம் fruit. फल பழம் fruit. வெஜிடபிள்ஸில் முக்காவாசி வெஜிடபிள்ஸ் மேல் ஜெண்டர் தான். அதில் என்னென்னு பார்ப்போம். பைங்கன் கத்திரிக்காய் பிரிஞ்சால். பைங்கன் கத்திரிக்காய் பிரிஞ்சால். ஆலு உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ. ஆலு உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ. ஓகே, 18th வேர்ட் பாருங்க. பஹாடு. பஹாடு மீன்ஸ் மலை, அதாவது ஹில்லாக இருக்கலாம், மவுண்டனாக இருக்கலாம். எந்த பஹாடு பற்றி பேசினாலும் அது மேல் ஜெண்டர் தான். ஹிமாலயா, ஆரவள்ளி தொடர்கள், விந்தியமலை, பரங்கிமலை. எந்த மலையை பற்றி பேசினாலும், எந்த மவுண்டன்ஸ் பற்றி, அது பெருசாக இருக்கட்டும் இல்லை சின்ன குன்றாக இருக்கட்டும், இந்த ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனை பற்றி பேசினா இட் இஸ் மேல் ஜெண்டர். எல்லா விதமான மலைகளும் மேல் ஜெண்டரில் ஃபால் ஆகுது. புல்லிங். ஓகே, பஹாட் மலை. அதே மாதிரி சமுத்திரம், சமுத்திர. சமுத்திர மீன்ஸ் கடல், சி ஆர் ஓஷன், எனி லார்ஜ் வாட்டர் பாடி. ஓகே, இட் ஃபால்ஸ் அண்டர் மேல் ஜெண்டர். ஹிந்த் மகாசாகர், இந்தியன் ஓஷியன். அரப் சாகர், அரேபியன் சி. இதெல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு அது மேல் ஜெண்டர் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது ஒரு டிப்பு. 20th வேர்ட் தேஷ். தேசம், கண்ட்ரி. எந்த தேசத்தை பற்றி பேசினாலும் அது மேல் ஜெண்டர் தான். அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, பாரத். ஸோ எனி கண்ட்ரி ஃபால்ஸ் அண்டர் மேல் ஜெண்டர். இதெல்லாம் டிப்ஸு, நோட் பண்ணிக்கோங்க, எப்போவுமே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ரீகேப். ஹாத், பேர், பாத், दूध, फल, बैंगन, आलू, पहाड़, समुद्र, देश. நெக்ஸ்ட் பாருங்க, இட்ஸ் ரிலேட்டட் டு கண்ட்ரி தான். गांव, ஊர், வில்லேஜ். गांव, ஊர், வில்லேஜ். அதாவது வில்லேஜோ கிராமம் மட்டும் கிடையாது, கண்ட்ரியில் இருக்கிற சிட்டிஸ் கூட மேல் ஜெண்டர் தான். இந்த டிப்பை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ராஸ்தா, வழி, வே. ராஸ்தா, வழி, வே. பேட், மரம், ட்ரீ. பேட், மரம், ட்ரீ. அனைத்து விதமான மரங்களும் புல்லிங் தான். கிலௌனா, விளையாட்டு பொருள், டாய். கிலௌனா, விளையாட்டு பொருள், டாய். பாஷன், சொற்பொழிவு, ஸ்பீச். பாஷன், சொற்பொழிவு, ஸ்பீச். ஜுலூஸ், ஊர்வலம், ப்ரொசெஷன். ஜுலூஸ், ஊர்வலம், ப்ரொசெஷன். சாதன், கருவி, டூல். சாதன், கருவி, tool or instrument. ज्ञान, அறிவு, knowledge. ज्ञान, அறிவு, knowledge.
தர்ம் மதம் ரிலீஜியன். தர்ம் மதம் ரிலீஜியன் அதாவது ஹிந்துயிசம், இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, ஜெயினிசம், புத்திசம், சீக்கிசம் இப்படி எந்த மதம் இருந்தாலும் அந்த மதம் புல்லிங்கில் ஃபாலோ ஆகுது. ஓகே. விச்சார் யோசனை தாட்ஸ். விச்சார் யோசனை தாட்ஸ். இப்போ ரீகேப். गांव रास्ता, पेड़, खिलौना, भाषण, जुलूस, साधन, ज्ञान, धर्म, विचार. இந்த 30 வேர்ட்ஸோட பரிச்சயா புக்கில் கொடுத்துருக்கிற போர்ஷன்ஸை கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எபிசோடில் ஸ்திரீலிங் பார்க்க போகிறோம். அதுலேயும் இது மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். See you in the next video. Until then, நல்லா படிங்க, எழுதி பாருங்க. All the best. Bye-bye.